if ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேம் இருக்குது, ஸ்கோர் இருக்குது. ரிசல்ட் என்ன தேவைன்னா, ஸ்கோரில் 80 இல்லை 80% மேலே ஸ்கோர் இருந்துச்சுன்னா அப்போது நமக்கு ரிசல்ட் குவாலிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா வரணும். இல்லை 80%க்கு கீழே தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ ரிசல்ட் டிஸ்குவாலிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ ஒரு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் வரணுங்கிறதுனால நாம் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இஃப். இந்த இஃப் ஃபங்க்ஷனில் நமக்கு 3 ஆர்குமெண்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் ஆர்குமெண்ட்டில் எந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை டெஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லோட ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். கூடவே அந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூவையும் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு 80 இல்லை 80%க்கு மேலே ஸ்கோர் இருக்குதான்னு செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ கமா கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூ இஃப் ட்ரூ, அதுக்கு அடுத்தது வேல்யூ இஃப் ஃபால்ஸ். ஒருவேளை அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ 80 இல்லை 80க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு ட்ரூங்கிறது தான் ரிசல்ட். ஸோ அப்போது அந்த வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் நமக்கு வரணும் அப்படிங்கிறத இங்கே நாம் கொடுக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் ஆஸ் அ நம்பராக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக நம்ம நம்பரை கொடுத்துடலாம். பட் டெக்ஸ்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம டபுள் கோட்டில் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ நமக்கு குவாலிஃபைடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவை. கமா கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூ இஃப் ஃபால்ஸ், அதாவது அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ 80க்கு கீழே தான் இருக்குதுன்னா அது ஃபால்ஸ். ஸோ அப்போ அந்த வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ரிசல்ட்டை காமிக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டில் கொடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு தேவை டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான். ஜஸ்ட் நாம் டபுள் கோட்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபைனலாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா, ஸோ ஸ்கோரில் வந்து 80%க்கு மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 80 இல்லை 80க்கு மேலே எடுத்திருக்காங்கன்னா அவங்கெல்லாம் குவாலிஃபைடு, 80க்கு கீழே எடுத்திருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே டிஸ்குவாலிஃபைடு. ஸோ இப்படி ஒரு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் நாம் இஃப் ஃபங்க்ஷனை பேஸாக யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டில் டபுள் கோட்டில் எதையுமே கொடுக்காமலும் என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்கு அந்த செல்லில் எந்த ரிசல்ட் இல்லாமல் பிளாங்காகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய தேவையை பொறுத்து எப்படி வேணும்னாலும் ரிசல்ட்டை கொண்டு வந்துக்க முடியும்.